வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி வைத்தின்ற நம்ம இந்த சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மீண்டும் மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு. இந்த வாரம் நம்ம நிலக்கடலை நல்லதா அல்லது பாதாமா எது பெஸ்ட்டு அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கொட்டைகள் உலகில் ரெண்டும் பிரபலமானவை. ஆரோக்கியத்தை பேணும் மக்களிடையே இவை ஒரு பிரபலமான சிற்றுண்டி ஸ்நாக் ஆகும். ஏனென்றால் மிருதுவான அமைப்பு கிறிஸ்பி டெக்ஸ்சர், ருசியான சுவை டெலிஷியஸ் ஃப்ளேவர், அதிக புரதச்சத்து ஹை புரோட்டீன் கண்டென்ட் இவற்றை பிரபலமாக்கி இருக்கிறது. இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டுன்று ஆராய்ச்சி செய்வோம். டீட்டெயிலாக வாங்க. ரெண்டுமே எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களை வாங்குது, மருத்துவ பயன்களை அளிக்குது. முக்கியமாக இதய பாதுகாப்பை எது அதிகமாக அளிக்கிறது? வேர்க்கடலையா அல்லது பாதாமா? சர்க்கரை கட்டுப்பாட்டில் சிறந்தது எது? கொலஸ்ட்ரால் குறைப்பதில் டாப் யார்? உடல் எடை குறைப்பில் முதன்மை யார்? எலும்புகளை பாதுகாக்க எது ஃபஸ்ட்டு? புரதச்சத்து எது அதிகம்? எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. கூடவே இவற்றையெல்லாம் எந்த அளவு சாப்பிடணும், தினம் சாப்பிடலாமா என்ற கேள்விகளுக்கு பதிலை தேடலாம். முதல்ல ஊட்டச்சத்துக்களை பார்ப்போம். பாதாமில் கலோரிஸ் 579 கலோரி இருக்குது, புரதம் 21 கிராம் இருக்குது, மாவுச்சத்து 22 கிராம் இருக்குது, கிளைசெமிக் இண்டெக்ஸ் 15%, நார்ச்சத்து 12 கிராம், கொழுப்புச்சத்து 50 கிராம், வைட்டமின்ஸ்கள் வைட்டமின் இ நிறைய இருக்குது. அதை தவிர மக்னீஷியம், கால்சியம், பி காம்ப்ளெக்ஸ், அயர்ன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. பாதாமில் வைட்டமின் இ 25.6 மில்லிகிராம் இருக்குது ஒவ்வொரு 100 கிராம்லேயும். இப்போ வேர்க்கடலையை பார்ப்போம். கலோரி 567 கிலோ கலோரிஸ், புரதம் 25 கிராம், மாவுச்சத்து 16 கிராம், கிளைசெமிக் இண்டெக்ஸ் 14, நார்ச்சத்து 8 கிராம், கொழுப்புச்சத்து 49 கிராம், வைட்டமின்கள் வைட்டமின் இ 8.3 மில்லிகிராம் தான். கொஞ்சம் கம்மி தான் பாதாமை பார்க்கும்போது. ஆனால் இந்த நிலக்கடலையானது வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸுக்கு மிகச்சிறந்த சோர்ஸ் ஆகும். வைட்டமின் பி3 நியாசின்றது அதிகமாக இருக்குது, ஃபோலேட் இருக்குது, மக்னீஷியம், செலினியம், காப்பர், ஜிங்க் இருக்குது. முதல்ல இதய நண்பன், இதயத்தை பாதுகாப்பதற்கு எது பெஸ்ட்டு? பாதாமா நிலக்கடலையா? எதில் என்ன சத்து இருக்குதுன்னு பார்ப்போம். பாதாமில் ஹை வைட்டமின் கண்டென்ட் இருக்குது. வைட்டமின் இ ஜாஸ்தி, 25.6 மில்லிகிராம். இதில் மூஃபா அதிகம் இருக்குது, 31 கிராம். நிலக்கடலை இதய பாதுகாப்புக்கு ஒன்றுமே இல்லையா? ஏன் இல்லை? நிலக்கடலையில் ரெசவட்ரால் இருக்குது, பூஃபா இருக்குது. இது ரெண்டும் இதய நலனுக்கு நல்லது. பொதுவாக ரெண்டுத்துலேயும் இருக்க ஃபேட் கண்டென்ட்ஸ் என்ன அப்படின்றத இந்த சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. மொத்த கொழுப்பு பாதாமில் 50 கிராம், சேச்சுரேட்டட் ஃபேட் 3.8 கிராம், மானோ அன்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் மூஃபா 31 கிராம், பூஃபா 12 கிராம். நிலக்கடலையில் 49 கிராம் மொத்த கொழுப்பு, சேச்சுரேட்டட் ஃபேட் 6 கிராம், மூஃபா 25 கிராம், பூஃபா 15 கிராம். அடுத்தது பிபி. இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பாதாமில் மக்னீஷியம் 268 மில்லிகிராம் இருக்குது, மிக அதிகம். இரத்த குழாய்களை விரிவடை செய்யுது, இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. கூடையே அதில் இருக்கிறத மூஃபா, வைட்டமின் இ, பொட்டாசியம் எல்லாமே பிபிக்கு நல்லது. நிலக்கடலை கதி என்னங்க ஆச்சு பிபி குறைக்க? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி விலையில் நிலக்கடலையில் ஆர்ஜினின்ற வேதிப்பொருள் இருக்குது. இது நைட்ரிக் ஆக்சைடாக சிதைஞ்சி இரத்த குழாய்களை விரிவடைய செய்யுது. கூடையே மக்னீஷியம் இருக்குது, 168 மில்லிகிராம், மூஃபா இருக்குது, கொஞ்சம் புரோட்டீன் இருக்குது, கொஞ்சம் பொட்டாசியம் இருக்குது. அதனால் பிபியை இதுவும் கண்ட்ரோல் பண்ணோம்.
ஆனால் அன்சால்ட்டடாக யூஸ் பண்ணணும். அடுத்தது கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாதாம் பெஸ்ட்டுங்க. எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு, கொலஸ்ட்ரால் ஆக்சிடேஷனை தடுக்கிறதுக்கு பாதாம் டாப்பு. நிலக்கடலையில் கொலஸ்ட்ராலை உறிஞ்சப்படுவதை தடுக்குது. எடை குறைப்பு, ஒபிசிட்டி கண்ட்ரோல். பாதாமில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது. சாப்பிட்ட உடனேயே ஒரு திருப்தி உணர்வு உண்டாக்குது, சேட்டைட்டி. நிலக்கடலையில் புரதம் அதிகமாக இருக்குது, அதிகம் சாப்பிடக்கூடாது. சர்க்கரை நோய் கட்டுப்பாடு, ரெண்டுமே கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மி உள்ள பொருட்கள் தாங்க. பாதாம் கிளைசெமிக் இண்டெக்ஸ் 15, சாப்பிட்ட உடனே போஸ்ட் கிளைசெமிக் ஸ்பைக்ஸ் அதிகமாவதை பாதாம் தடுக்குது. இன்சுலின் உணர்திறன், இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது. நிலக்கடலையில் கிளைசெமிக் இண்டெக்ஸ் 14, சர்க்கரை நோய்க்கு ஓகே தான், கொஞ்சம் எஃபெக்டிவ் பாதாம் விட சிறிதே கம்மி. எலும்புகள் ஆரோக்கியம், பாதாமில் கால்சியம் 269 மில்லிகிராம், மக்னீசியம் 268 மில்லிகிராம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை வலிமைப்படுத்துது. நிலக்கடலையில் இது ரெண்டுமே இருக்குது, கொஞ்சம் கம்மி. ஜீரணம், பாதாமில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் ஜீரணம் அதிகப்படுத்துது, திருப்தி உணர்வு உண்டாக்குது. நிலக்கடலை நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வர ஏழை பங்காளன். பயிரிடுறது சுலபம், தண்ணீர் ஜாஸ்தி வேண்டாம். தசை வளர்ச்சிக்கு, சீரமைப்புக்கு புரோட்டீன் நிறையவே இருக்குது. மூளை வளர்ச்சிக்கு நியாசின் இருக்குது. அலர்ஜி வரும் வாய்ப்பு பாதாமில் கம்மி. நிலக்கடலை ரொம்ப பரவலாக ஒவ்வாமை உண்டாக்கும் உணவுப் பொருளாக கருதப்படுது. ஒத்துக்கொள்ளாதவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக சாப்பிடணும். சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே ஒரு கைப்பிடி சாப்பிட்லாம். ஒரு கைப்பிடின்னா 28.5 கிராம்னு கணக்கு. தினம் ஸ்நாக்காக நிலக்கடலையை காலை 11 மணிக்கு இல்லை சாயந்தரம் 4 மணிக்கு காப்பி டீயோடு சேர்த்து சாப்பிட்லாம், தப்பு இல்லை. அளவு தான் முக்கியம், ருச்சின்னு அளவை மீறக்கூடாது. வேர்க்கடலையை ராவாக சாப்பிட்லாம், இல்லை ஊற வச்சு தோலோடு சாப்பிட்லாம், பெஸ்ட்டு. அதையே வேக வச்சு சாப்பிடக்கூடாது, வைட்டமின்லாம் வீணாக போயிடும். ரோஸ்டட், சால்டட், ஃப்ரைடு ஐட்டங்கள் கூடாது. இதய நலனை காப்பதற்கு, கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு, பிபியை குறைக்க, உடல் எடை பராமரிக்க, உடல் தசைக்கிளை பேண, சர்க்கரையை கட்டுப்படுத்த ரெண்டுமே தான் உதவுது. ஏன்னா சில சத்துக்கள் பாதாமில் அதிகம், சில சத்துக்கள் முன்னி சொன்ன மாதிரி நம்ம நிலக்கடையில் அதிகம். இதய நலன், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறைப்பு முக்கியம்னு நினச்சாலோ, எலும்புகள் ஆரோக்கியத்தை விரும்பினாலோ, குறைந்த கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்த நார்ச்சத்து இருக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவு வேணும்னா பாதாம் தான் பெஸ்ட்டுன்னு தேர்வு செய்யுங்க. பாதாமுக்கு ஓட்டு போடுங்க. அதே நேரம் விலை குறைஞ்ச, கட்டுப்படியாகிற, அதிக புரதம் நிறைந்த, சுலபமாக பயிரிடக்கூடிய நட் வேணும்னா நம்ம வேர்க்கடலை கட்சிக்கு வாங்க, வேர்க்கடலைக்கு ஓட்டு போடுங்க. நம்ம ஓட்டு நிலக்கடலைக்கு தாங்க. ஏன்னா பாதாமை கண்ணால் பார்த்தா மட்டும் போதுமா? ரெகுலராக வாங்கி சாப்பிட வேண்டாமா? விலை கட்டுப்படி ஆகணுமே. இந்த விஷயத்தில் நம்ம ஏழை பங்காள நிலக்கடலையை அடிச்சுக்க முடியாதுங்க. விலை சகாயம், மருத்துவ நன்மைகள் ஏராளம், தாராளம். இன்னும் என்னங்க வேணும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை என்னோடு சேர்ந்து இவ்வளவு நேரம் பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் இது தயார் பண்ணப்பட்டது. ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மாற்று அல்ல. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட், சஜஷன்ஸ், டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். மெயினில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வாரம் வர சாட்டர்டே 4 மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.